சொரக்கா குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்னென்ன தேயில போட்டீங்க? இதில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு எல்லாம் கடலைப்பருப்புலாம் போட்டு சோம்பு கொஞ்சம் போட்டுட்டு வெங்காயம் போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு அப்புறமேட்டு நல்லா வணங்கிட்டுக்குது. அப்புறம் வந்து என்ன மிளகாத்தூள் கொத்தமத்தூள் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கிறேன். எல்லாம் வணங்கிடுச்சு எண்ணெய் பிடிக்கிற அளவுக்கு. தக்காளி வந்து ஒரு 4 தக்காளி வந்து அரைச்சி வச்சுக்கிறேன், அதை ஊற்றிக்கலாம். இதை ஊற்றி நல்லா வணங்கணுட்டி லைட்டாக உப்பு போட்டு நல்லா வணங்கிட்டோம். வணங்கி இந்த காயை கொட்டி அப்புறமேட்டு இந்த கடலைப்பட்டை இதுதான் இன்னைக்கு வந்து லாஸ்ட்டாக கொட்டி இறக்கிடணும். நல்லா ஒரு மாதிரி கெட்டியாக கொழன்னு. ஓகே. அது எண்ணெய் ஊற்றி கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு வெங்காயம் போட்டு மசாலாலாம் போட்டு தக்காளி வணங்கிட்டு இருக்குது. இப்போ சோம்பு கொஞ்சம் போட்டு டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே அதை போட்டாச்சு. அப்புறமேட்டு நல்லா வணங்கிட்டு மசாலாலாம் போட்டு எண்ணெயிலே நல்லா வணக்கி வச்சு வெங்காயத்தோட. அப்புறம் தக்காளி ஊற்றி வச்சு தக்காளி பச்சை மணம் மூணூட்டி அப்புறம் இதை எடுத்து கொட்டி உப்பு கொஞ்சம் தூவிட்டு நல்லா சுருளை இது பண்ணால் அதுலேயே ஒரு பாதி வேக்காடு வந்துடும். அப்புறம் ஒரு 2 விசில் வச்சு விட்டு இந்த இது லாஸ்ட்டாக மூடுறதுக்கு முன்னாடி இதை மட்டும் கொட்டி கொத்தமல்லி தலையை போட்டு விட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். விசில் விடணும். விசில் சும்மா 2 விசில். ஓகே. ஆஃப் பண்ணிட்டோம்னா கெட்டியான சொரக்காய் குருமா ரெடி. இட்லி தோசைக்கு அழகா தொட்டு சாப்பிடலாம். சட்னி மட்டும் சப்பாத்தி கூட திங்கலாம். ஆமாம் நல்லா தான் இருக்கும். ஓகே. இந்த சொரக்காய் மீறி ஆயிடுச்சு. நாளைக்கு சாம்பாருக்கு எடுத்து வச்சுக்கிறேன். நாளைக்கு எது வேணாலும் நடக்கலாம். அந்த சாம்பார் கூட வைக்கலாம். ஓகே. நாளைக்கு ஆமா அந்த இதுவே பாங்க எவ்வளோ இருக்கு. போதும். சட்னி கொஞ்சம் செஞ்சுக்கிட்டா போதும். ஓகே. அதனால நாளைக்கு சாம்பார். ஓகே. இதுதான் எங்கிட்ட சொரக்காய் குருமா. ஃபுல்லாக வந்து ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் வீடியோ போடுறோம். ஓகே, பாய்.